நான் ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா, பல்லவன் நடேசனோட பையன் கிடையாது. ஏன் அத நான் ஒரு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மேபி பல்லவன் இவரோட பையன் இல்லையோ! அப்படின்னு ஒரு டவுட்டா சொல்லியிருந்தேன். இந்த ப்ரமோ பார்த்தோனே கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஏன்னா, நடேசன் பத்தி சொல்ற ஒரு விஷயமும் நம்மளாலே நம்ப முடிய மாட்டேங்குது. அவர் பொண்டாட்டிய கொலை பண்ணாரு. அப்புறம் இன்னொருத்தவங்கள கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்தாரு. அவங்களுக்கு பொறந்த குழந்தை தான் பல்லவன். ஸோ இதெல்லாம் என்ன சொல்றது? நம்ம நடேசன் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர இதெல்லாம் பொய்யு அப்படின்னு நமக்கே தெரிய வருது. அவர் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்க்காரங்க இப்படி சொன்னாலாம் நான் அப்படி ஆயிட முடியாதுன்னு அவர் பாட்டுன்னு விட்டுடுறாரு. ஸோ அவர் கேரக்டர் இஸ் அ குட் மேன் அப்படி தான் போர்ட்ரே ஆகுது. அதனால் எனக்கு என்ன டவுட்னா, செகண்ட் மேரேஜ் வரும்போதில் அந்த அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கினாரான்றதே மேரேஜ் தான். இல்லை ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அப்போது ஏதாச்சும் இந்த இந்த பொம்பளை அவங்க பையனை விட்டுட்டு போயிருக்கணும். அந்த பொம்பளை என்ன பண்ணுச்சுன்னு அது தெரில. அதுதான் சொல்கிறேனே. ஸோ அவர் பையன் நம்ம பல்லவன் நடேசன் பையன் கிடையாது. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தெரிய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, பல்லவனோட அப்பா யார்? ஸோ இதுதான் கொஷின் மார்க்காக பெரிய கொஷின் மார்க்காக வருது. கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா, ஹிந்தி ஆன்ட்டிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்கள் இப்போது. அவங்க கண்டிப்பாக பல்லவனோட அப்பாவெல்லாம் இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ யார் அப்போ பல்லவனோட அப்பா? இதுதான் அங்கே போவோம். ஸோ பல்லவன் இவங்களோட உண்மையான அப்பாவோட பையன் இல்லைன்னு தெரிய வரும்போது அங்கே நிறைய ஒரு அப்படி அப்படி அவங்க பையன் இல்லைனாலுமே பார்த்தீங்கன்னா, சேரனோ சோழனோ பாண்டியனோ பல்லவனை விட்டு கொடுக்க போகிறதில்ல. ஸோ பல்லவனுக்கு ஒரு கில்ட் ஃபீலாக இருக்கும். பார்க்கலாம் அது என்ன நடக்குது. நிலா கண்டுபிடிப்பாங்க. லெட்ஸ் சி பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.